ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா சிரிக்காதீங்க, வென் ஹீ இஸ் ஒரு ஆத்துக்கார மாமா. அதாவது இந்த ஐயர் வீட்டில் மாமா மாமின்னு சொல்லுவாங்க, ஆத்துக்காரங்க சொல்லுவாங்கள்ல ஹஸ்பண்டை. ஸோ அதைத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், பேக்குன்னு நினச்சிடாதீங்க. சரி, ஓகே, நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன், நீங்கள் கொஞ்சம் முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மேலேருந்து ஒரு வியூ கொடுக்குற மாதிரி இருக்குது. அங்கே நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது, அவ்வளோ கோவில், நிறையா மலைத்தொடர், அந்த மாதிரி அங்கங்கே ஊர், வீடு, கிராமம் அப்படி நிறையா இருக்குது. அந்த ஊர் தான் ஆந்திராவில் இருக்க ஸ்ரீசைலம் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. இப்போது அப்படியே ஒரு கேட் கிட்ட காட்டுறாங்க. ஸோ என்னென்னா அது உங்களோட வீடு தான். அந்த கேட் அப்படியே ஓப்பன் பண்ணனா உள்ளே வந்துட்டு ஒரு துளசி செடி மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நிறையா துளசி செடி, அதுக்கப்புறமா செம்பருத்தி செடின்னு சொல்லிட்டு நிறையா செடிங்க, பூச்செடியெல்லாம் இருக்குது. அதாவது எப்படின்னா நல்லா வந்துட்டு காரை தான் போட்டிருப்பீங்க, பட் என்னென்னா அந்த செடியெல்லாம் வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் ரவுண்டாக பண்ணி மண் இருக்கும். ஸோ அந்த செடிங்க இருக்கிற இடத்த வந்துட்டு ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடம்லாம் வந்துட்டு காரை போட்டுருக்கும், லைக் பார்க்லலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. இப்போ அப்படியே உள்ளே வந்தால் ஒரு பாட்டி தான் வயன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிடுறாங்க. சத்தமே காணோம். ஏய், அவளை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உங்களோட அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க. நான் எங்கேங்க தான் பார்த்தேன், நீங்கள் வேணால் போய் தேடிக்கோங்க, தினமும் காலையில் ஆனால் அவளை தட்டிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சும்மா இரு, நீ கொடுக்குற செல்லம் தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் வந்துட்டு ஏய் வயன் எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வராங்க. நீங்கள் ஐயோ பாட்டி வந்துச்சு இப்படியே தான் தினம் என்னை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணுது. என் அம்மா அப்பாக்கே பிரச்சனை இல்லை, நான் தூங்குனா இவங்களுக்கு என்ன, மார்கழி மாதம் குளிர்னு கூட பார்க்காம 4 மணிக்கு என்னை தேடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போத்தி படுத்துட்ருக்குறீங்க. அவங்க கதவை திறந்து வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டோம்னா டோரெலாம் லாக் பண்ணி தூங்கக்கூடாது, ஸோ அது ஒரு ரூல்ஸு. இப்போ நீங்கள் அப்படியே இழுத்து போத்தி படுத்துருக்க, அதுவும் வந்துட்டு ஏய் பட்ட பிள்ளையாண்டாளுக்கு இவ்வளோ நேரம் என்ன தூக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அப்போ நீங்கள் நல்லா தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ண. அப்போது பாட்டியும் வந்துட்டு ஏய் ஏஞ்சி முகம் வீட்டு போயிட்டு வாசப்பேடிக்கு கோலெல்லாம் போடு அப்படிங்கிறாங்க. ஏன் நீ போட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்க, அடி கழுத, என்னை வயசான காலத்தில் கோலம் போட சொல்கிற போய் பண்ணில அப்படிங்கவும், அப்போது சின்ன பொண்ணு நீ போயிட்டு இதெல்லாம் பண்ண சொல்கிற, இது எந்த ஊரில் நியாயம், பெரியவங்க தானே வேலை செய்வாங்க அப்படின்னு போர்வைக்குள்ளே படுத்துகிட்டே இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருப்பீங்க. ஏன்னா குளிர் ஜாஸ்தி. இப்போ பாட்டி போர்வை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. நீங்கள் கிளவி அப்படிங்க, வாயை உடச்சிடுவேன், கொஞ்சமாவது ஒரு புரோகிதரோட பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? உன் அப்பா இங்கே இருக்கிற அத்தனை கோவிலுக்கும் ஒரு பெரிய புரோகிதர், ஆனால் நீ அவனோட பிள்ளையாண்டால் மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் எப்படி அவரை மாதிரியே நடக்கணுமா தற்காபத்துக்கானு அப்படின்னு கேட்குறீங்க. வாயிலே அடிச்சிடுவேன், முதல்ல போயிட்டு வாசல் கூட்டி கோலம் போடு அப்படிங்கிறாங்க. பாட்டி குளிர்னு பாட்டி, ஏன் பாட்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற தினம் அப்படிங்க. மார்கழி மாதத்தில் எல்லா வீட்டையும் போய் பாரு, எல்லா பொண்ணுங்களும் எப்படி அழகாக வந்து வாசல் தெளித்து கோலம் போடுதுங்கன்னு. நீயும் தான் இருக்கியே 10 மணி வரைக்கும் இழுத்து போட்டி தான் தூங்க பார்க்குற அப்படின்னு கேட்க, ஏதோ இப்போ தான் எனக்கு காலேஜெல்லாம் முடிஞ்சு நானும் தூங்கலான்னு சொல்லி தூங்கிட்டுருக்கேன், இதுக்கு முன்னாடி நேரமாக எழுந்திரிச்சு தானே இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, முதல்ல போயிட்டு எந்திரி, முகம் அலும்பிட்டு போய்ட்டு வாசலுக்கு தெளிச்சு கோலம் போடு அப்படிங்கிறாங்க. இது விடாது போலன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் எந்திரிக்கலன்னா நின்று நசன்னு பேசிகிட்டே தான் இருக்கும். அப்படியே எந்திரிச்சு ஒரு முறைக்கிறீங்க. ஏய் போ, முறைக்காத அப்படின்னு வேறு பாட்டி சொல்லுதா. நீங்களும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் கையை வச்சா ஜில்னு இருக்குது, சுடு தண்ணி கூட போட மாட்டிங்களா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அம்மா வந்துட்டு வயன் போடி, போயிட்டு அப்படியே நீயே சுடு தண்ணி வச்சுக்கோ ஏன் அப்படிங்க. பொழுது விடிஞ்சிரும், அவள் சுடு தண்ணி வச்சு முகம் அலம்பிட்டு போய் கோலம் போட்டு வாசல்லாம் தெளிக்க பொழுது விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து சத்தம் போட, நீங்கள் விடுங்கோம்மா, நான் பச்சை தண்ணியிலே முகம் அலம்பிக்கிறேன், இந்த கிழவிக்கு அதானே வேணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே கை விட்டா சில்லுங்குது. அது ஒரு மாதிரி தாலி மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அது வந்துட்டு தாலின்னு தான் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் படித்தேன். ஸோ தாலி மாதிரி ஒன்று இருக்கும், பாத்திரம்லாம் பெருசாக இல்லை, அந்த பின்புறத்தில் வந்துட்டு தாலி மாதிரி இருக்கும், அதில் தண்ணி இருக்கும்.
பகல் டைம்லேயே அது வந்துட்டு ரொம்ப சிலு சிலுன்னு இருக்கும். ஏர்லி மார்னிங் மார்கழி மாதம்னா சும்மாவா? ஸோ அப்படி தான் இருக்குது. அள்ளி அப்படியே மூஞ்சில் கழுவுனா செத்தலாம் போல் இருக்குது. அப்படியே அப்படியே மூஞ்சி அப்படியே விரைச்சி போயிடும் போல். 2 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு பேச்சு மூச்சே இல்லை. அப்படியே நிற்கிறீங்க. அப்புறமா தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு என்னை உசுரோடு கொல்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த வாசல்லாம் பெருக்குவாங்கள்ல, அந்த சீமா இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சரக்கு சரக்குன்னு போட்டு ஒரு மாதிரி கூட்டிகிட்டு இருக்க, அங்கே புழுதியாக கொட்டிகிட்டு இருக்கு. புழுதி பறக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வாசல்லாம் புழுதி பறக்குது. பாட்டி வந்துட்டு அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போது வெளியே போகிற வர ஆட்களாக இருக்காங்களே, ஸோ அது ஐயர் வீட்டு, அதாவது ஐயருங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த ஸ்ட்ரீட் தான். ஸோ ஐயர் வீட்டு தெரு அது சொல்லுவாங்கள்ல, அக்ரகாரம். ஸோ அதுதான் அக்ரகாரத்தில் எல்லாருமே மோஸ்ட்லி நேரமாக எஞ்சிக்குவாங்க தானே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்க இவளுக்கு தினம் இதே வேலையாக போச்சு. சதா இப்படியே பண்ணிகிட்ருக்கா. இவள் வீட்டில் கேட்கறதுக்கே ஆள் இல்லையா? எங்கண்ணா இப்படி வந்துட்டு நம்ம ரெடியாகி போயிட்டு இருக்கோம், ஆனால் இவ இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம உடம்புல தள்ளி விடுறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு போக பாட்டி காதில் கேட்டுரும். அப்படியே அங்கேருந்து வந்து அந்த ஐயர் வீட்டு மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் ஒரு மாதிரி அந்த ஐயர் வீட்டு ட்ரெஸ்ஸாக பண்ணியிருப்பீங்க. என்னதான் நீங்கள் காலேஜெல்லாம் போயிருந்தாலுமே வீட்டில் வந்துட்டு எப்பவுமே அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். அது ஒரு மாதிரி மடிசார் தான் கட்டுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் அதை அப்படியே கட்டிட்டு தான் முடி நல்லா வளர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு மாதிரி ஒரு சைடில் போட்டுட்டு தான் கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. பாட்டி அங்கேருந்து வந்து அப்படியே உங்கள் காதை பிடிச்சி திருகுது. கிளவி உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன பிரச்சனையா? ஏண்டி நான் உன்னை வாசல் தான் பெருக்க சொன்னேன், ஊரில் இருக்கிறவங்க வாயிலெலாம் விழுக சொல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ நான் போய் யார் வாய்க்குள்ளே விழுந்தேன்? நான் என்ன லட்டுவா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு வாய் நீளுது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு வேணும் இப்போ அப்படின்னு கேட்க, அறிவு கெட்டவளே, வாசல் இப்படி கூட்டிகிட்டு இருக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி எதனாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் வேற எப்படி கூட்டணும், படுத்துட்டு பேரண்டா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, என்ன படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாசலுக்கு தண்ணியை தள்ளி அதுக்கப்புறமா பெருக்கு. அப்போ தான் வந்து அந்த குப்பைலாம் பறக்காது. எல்லாரும் குளிச்சு உடம்பெல்லாம் அலம்பிட்டு போயிட்டுருக்கா ஆற்றுல போயிட்டு, நீ அவங்க மேலே குப்பை வாரி இறச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன வேணுக்கு நான் இறச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, முதல்ல வாசலை வந்துட்டு தண்ணி போட்டு தொலைடி அப்படின்னு சொல்லி மண்டையிலே நங்கு கொட்டுறாங்க. நீங்களும் பாட்டி அப்படிங்க, தொழிடி தண்ணியை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு அந்த சாரி மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து ஒரு மாதிரி இடுப்பில் சொருக்கிட்டு, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும், சிட்டியில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே கனவு தான் இந்த ரணகாலத்தில் கூட. அப்போ போயிட்டு நீங்களும் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வரீங்க. அது வேறு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இந்த வாளி வேறு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது, இவ்வளோ கணக்கா, இதில் தண்ணி ஊற்றுனா இன்னும் கணக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் அப்படியே தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஒரு முழுசாக எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா தூக்க முடியாதுன்ட்டு அரை பாதிக்கு வந்துட்டு தண்ணி எடுக்கிறீங்க. அப்போவும் அந்த பக்கெட் வெயிட்டாக இருக்கா, இந்த வாளி எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அங்கே வைக்க, அந்த பக்கம் வந்துட்டு ஒரு மக்கு மாதிரி இருக்குது. அந்த மக்கை பார்த்ததும் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கை எடுத்து அந்த தாலியில் தண்ணி இருக்கும் அதை வந்துட்டு அப்படியே வாசலுக்கு ஓடுறது. ஸோ கேட்டுக்கு வெளியும் கேட்டுக்குள்ளேயும் அந்த தாலிக்கும் அந்த வாசலுக்கும் நடுவில் சும்மா ஓடி ஓடி உங்களுக்கு காலை வலிக்குது. அதில் எத்தனை டப்பாக வந்துட்டு கொண்டு போய் தெளிக்கிறது. ஸோ நல்லா தெளிக்கணும்ல, வாசல் ரொம்ப பெருசு. அப்போ நீங்களும் என்னால் முடியல, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் நடந்து போவீங்க. குளிர் வேறு ஒரு பக்கம் நடுங்குது, காலில் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே உடம்புல இறுக்கமாக இருக்குது, அவ்வளோ குளிர் உங்களுக்கு. இந்த கிளவி என்றைக்கு மண்டையை போடுன்னு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால் அந்த கிளவிக்கு சாபம் கொடுத்துட்டு அந்த மகளில் தண்ணி வந்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு செம தூக்கம் ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம், கோவம் ஒரு பக்கம், ஒன்றும் முடியலை. எவ்வளால் ஆகுது இப்படி தளிக்க, பேசாமல் ஊற்றி விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணி இருக்கும்ல, ஸோ அந்த மகளில் மூடிட்டு போன தண்ணியை அப்படியே எடுத்து அப்படியே சத்துன்னு ஊற்றிடுறீங்க. அது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்டில் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்க ஒருத்தவங்க மேலே பட்டுருது. அது வேற யாரும் கிடையாது, ஜேகே தான்.
அப்போ தான் ஜேகே வந்துட்டு அவரும் அக்ரகாரம் தான். ஸோ அவரோட அம்மா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இன்னிலேருந்து நீ வந்து புரோகிதராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ பூஜை பண்ணுவாங்க போல். அதுக்காக ஜேகேவை வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிட்டு ஆற்றுல போயிட்டு உடம்பு அலம்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் குளிச்சு முடிச்சு வந்திருப்பார். வந்துட்டு இருக்க வழியில் இப்படி தண்ணியாலே நீங்கள் ஊற்ற ஆல்ரெடி குளிரில் நடுங்கிட்டு வந்துட்டு இருந்த மனுஷனுக்கு இப்போ இந்த தண்ணி எடுத்து ஊற்ற இன்னொரு மாதிரி ஆகிடுது. போட்டிருந்த அதாவது ஒரு துண்டு தானே கட்டியிருப்பாங்க, தட் மீன்ஸ் ஒரு வெள்ளை கலர் வேட்டி மாதிரியும் ஒரு துண்டு அப்படியே தோலில் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த தண்ணி அவர் மேலே ஊற்ற அவ்வளோதான், அவருக்கு ரொம்ப குளிர் எடுத்துக்குது, ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படியே உங்களை திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படியே கை வச்சுட்டு நிற்க ஜேகேக்கு செம்ம கடுப்பு. ஒரு மாதிரி லைட்டாக அந்த மார்கழி மாதம் பனி வேறு இருக்கும்ல, ஸோ பனி வேறு இருக்கும், உங்கள் ஃபேஸ் அவருக்கு தெரியலை. அப்படியே வந்துட்டு அந்த புகையில லைட்டாக கொஞ்சம் அப்படியே மறையும்ல, அது மஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் லைட்டாக அப்படி கொஞ்சம் இதாகுது நீங்கள் அந்த தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா பார்த்தா நீங்கள் உங்களோட ஃபேஸ் அப்படியே அவ்வளோ அழகாக அவருக்கு தெரியும். அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் போச்சு என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. மன்னிச்சிருங்கோ, நான் தெரியாமல் நான் 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 தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படிங்கிறாரு. இவருக்கு காது ரெண்டு கேட்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா நல்லா வந்துட்டு குடுமியெல்லாம் போட்டிருக்காரு. ஓகேவா, இந்த இதுக்காக முடி வளர்ப்பாங்கள்ல, ஸோ புரோகிதரெல்லாம் வந்துட்டு முடி வளர்த்துருப்பாங்கள்ல, ஸோ அப்படி தான் குடுமியெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காரு. உங்களுக்கு வேறு வந்துட்டு எப்படின்னா குடுமி போட்டிருக்காரு, நெத்தியில் நல்லா 3 பட்டை, அந்த சிவனுக்கு போடுற மாதிரி பட்டை, கையில் இந்த கையிலன்னு சொல்லிட்டு அப்புறம் நெஞ்சிலன்னு சொல்லிட்டு பட்டையாக போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் அவர் மேலே தண்ணி ஊற்றுவோம், அதெல்லாம் அப்படியே லைட்டாக அலைஞ்சு ஒரு மாதிரி ஒழுகிட்டு வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு எதுவுமே சொல்லலை. நீங்கள் மன்னிச்சிருங்கோன்னு கேட்கவும் அவர் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்கும் போல் அப்படியே போயிடுறாரு. நீங்கள் ஐயோ ஐயன் காலங்காத்தால என்னடி பண்ண, நோக்கு என்ன தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையாக அடிச்சுக்கிட்டு சரி நம்ம போய் கோலம் போடுவோம், இல்லைன்னா இந்த கிளவி வந்து கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோலப்பொடியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அரிசியில் தான் கோலம் போடணும், அரிசி இருக்குல்ல, ஸோ அதை அரிசி தான் கோலம் போடணுன்னு பாட்டி சொல்லுவாங்க. அப்போ தான் எறும்பு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் நான் வேணால் வீட்டில் இருக்கிற செடி கொடியெல்லாம் அந்த தக்காளி பூசணிக்காயெல்லாம் கொண்டு போய் கோலம் போட்டா அப்படின்னு கேட்பீங்க. எதுக்குடி, நோக்கு பைத்தியமா என்ன, பித்து பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அரிசி மேலே கோலம் போட்டால் எறும்பு மட்டும்தானே சாப்பிடும், ஆனால் காய்கறியெல்லாம் கொண்டு போய் வச்சா போகிற வர மாடு ஆடு எல்லாமே சாப்பிடும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. போட்டு நான் பாருன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கையை ஓங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த அப்படியே பொடி எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ போய் கோலம் போடணும். ஸோ ஒரு வழியாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டு வந்துடுறீங்க. அப்போ பாட்டி போய் பார்த்துட்டு திரும்ப உங்கள் காதை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகுது. ஏய் என்னடி இது, என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, இது கோலமா, எல்லாத்து வாசலும் பாரு அப்படிங்க. ஏன் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாரும் அவ்வளோ அழகாக கோலம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு அதுவும் வரலை, ஸோ ஒரு மாதிரி கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க, எனக்கு மண்டையில் மூளை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நங்குன்னு மண்டையிலே கொட்ட, பாட்டி நான் பேசாமல் ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம், இங்கே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கோலப்படி தம்முன்னு பாட்டியோட கையில் வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போய்ட்டு இழுத்து போற்றி படுத்துக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுமே அவரோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. டேய் என்னடா ஆச்சு நோக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலைம்மா அப்படிங்கிறாரு. ஒன்றும் ஆகலையா, என்னடா நினைச்சு போய் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை தான் யோசிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மேலே தண்ணி ஊற்றிருப்பீங்க, ஸோ அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த மஞ்சள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிளியர் ஆனதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி லிட்டில் பை லிட்டிலாக தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே சிரிக்கிறாரு ஒரு மாதிரி விட்டதை பார்த்துட்டு. டேய் நோக்கி என்னடா ஆச்சு, இன்றைக்கி தான் புரோகிதராக இருக்கிறதுக்காக பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி உன்னோட தோப்பனார் சொல்லிட்டு போனார், நீ என்னடாண்ணா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அப்படிங்கிறாரு. என்னடா கோலம் இது அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, அம்மா அது நான் வந்துட்டு இருந்தேன்னா
ஒரு பொண்ணாண்டாள் வந்து என்னோட மூஞ்சில் தண்ணியை ஊற்றிட்டா அப்படிங்க. சும்மாவா விட்டா அவளை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படிங்கவும், நல்லா வாய்க்கு 4 வார்த்தை திட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ, அந்த பொண்ணு தெரியாமல் தான் ஊற்றிட்டா அப்படின்னு சொல்லவும், அதானே நீயாவது திட்டுறதாவது இவ்வளோ நல்லவனா இருக்காத, ஏன் எதுக்கு ஊற்றுனா அப்படின்னு கேட்குறாங்க. வாசல் தெளிச்சிட்டு இருந்தா, அப்போது தெரியாமல் என் மேலே பட்டுருச்சு, நான் தான் குறுக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எப்படி வாசலுக்கு நீ இருக்கிற ஹைட்டுக்காக வாசல் தெளிப்பாங்க? வாசல் கீழே தானே இருக்குது, தெரியாமல் ஊற்றிருந்தா காலில் தானே ஊற்றிருக்கணும், பாதத்தில் படாமல் ஏன் முகத்தில் பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஜெகே வந்துட்டு, இது ஏன் ஒரு பெரிய விஷயமா பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா சரிடா சீக்கிரமாக போயிட்டு உன்னோட தோப்பனாரை பாரு, அவர் உனக்காக அங்கே காத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, ஆ இதோ போகிறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து கிளம்ப. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே அங்கே போகிறாரு. அவரும் காலேஜ் எல்லாம் முடிச்சிருப்பார் தான். ஸோ பட் இங்கே வீட்டில் எங்கேருந்தே தான் படிச்சிருப்பாரு. நீங்கள் தான் இப்போ ஊருக்கு புதுசு மாதிரி சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்லே படிச்சிருப்பீங்க. இப்போது ஜேகேவும் வந்துட்டு அங்கே போக அவரோட தோப்பனார் வந்துட்டு, அதாவது அப்பா, ஸோ அவரோட அப்பா வந்துட்டு அது ஏதோ பண்ணுறாங்க. ஸோ அந்த பூஜைலாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, ஆ ஜேகே அப்படின்னு கூப்பிட, ஆ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நம்ம ஆற்ற மாற்ற போகிறோம்டா அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த ஆற்றுல நமக்கு இருக்கிறதுக்கு வசதி இல்லை, வேறு ஒரு பக்கம் பார்த்துருக்கேன், நம்ம அங்கே மாற்றிக்க போகிறோம், நீ போயிட்டு வண்டி வர சொல்லியிருக்கேன், அதை எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நான் சீக்கிரமாக பூஜைலாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவும் வராரு. ஸோ வந்துட்டு வீட்டில் எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க அம்மா கிட்டே கேட்குறாரு, ஆற்றையே மாற்ற போகிறீங்க, என்கிட்ட இப்போ தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நேக்கு மட்டும் என்னடா தெரியும், எல்லாம் உன்னோட தோப்பனார் எடுக்கிற முடிவு தான், அவர் திடீர்னு நினச்சா எதையாவது ஒன்று பண்ணுவார், பேசுவார், நம்ம ஏதாவது கேட்டால் வானத்துக்கு பூமிக்கு தாம் தும்னு குதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக அவங்களும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஜெகேயோட அப்பா வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருந்து சாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா. இப்போ அந்த வண்டி அப்படியே வருது. எங்கே வருதுன்னா உங்களோட வீட்டு வாசலில் தான் வந்து ஒரு வண்டி நிற்கிது. நீங்களும் என்ன அது, ஏதோ புதுசாக ஆற்றுக்கு குடி வருவாங்க போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு நைட் இருட்டில் தான் வந்து குளிச்சுட்டு போயிருந்துருப்பார். ஸோ இப்போ மார்னிங் வந்துட்டு வராரு. வந்து பார்த்தா அந்த பிளேஸ் அவருக்கு தெரியும்ல, உங்களுக்கு தான் புது இடம், பட் அவருக்கு பழக்கப்பட்டது தானே, இங்கே தான் நம்ம மாறிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது எல்லா பொருளும் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு ஒரு கேரட் எடுத்து கடிச்சிக்கிட்டு, என்ன பண்ணுறா இவங்க, எதுக்கு இங்கே முதல்ல வராங்க, இவாளுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, எங்கேயாவது ஒரு வீடு காலியாக இருந்துச்சுன்னா போதும், உடனே பெட்டி படுக்கையை கட்டிட்டு வந்துட வேண்டியது, தொல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி சலிச்சுக்கிட்டு போகிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க கீழே இறங்கி. ஸோ அந்த பக்கம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்படி தான் அந்த ஒரு டே ஃபுல்லாக போகுது. உங்களுக்கு யார் வந்தால் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் ஜேகேக்கும், அதாவது அந்த வீட்டு வந்துட்டு உங்கள் வீடு முன்னாடிங்கிறது அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா அவர் வீட்டு வேலையை பார்த்துட்ருப்பாரு. இப்போ நல்லா எல்லோரும் வந்துட்டு நைட் ஆகிடுது, சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் தூங்கிடுவீங்க. ஸோ ஜேகே வீட்டில் எல்லோரும் தூங்கிடுவாங்க. அப்படி தான் ஏர்லி மார்னிங் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி இந்த கிழவி என்னென்னலாம் பண்ண காத்துட்ருக்காளோ தெரியலையேன்ட்டு அப்படி போர்வை எடுத்து போத்தி கட்டில் கடி போய் படுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ பாட்டி வழக்கம் போல், இந்த ஒயன் பிள்ளையாண்டால் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வர, அத்தை விடுங்க அத்தை, அவள் ஒரு நாளாவது தூங்கிட்டு போட்டுமே, பாவம் சின்ன பொண்ணு அப்படிங்க, நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்காதடி, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சின்னா அவளோட மாமி எப்படி தான் சொல்லுவாளா, பாவம் சின்ன பொண்ணுன்னு, உன்னை தான் கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடிட்டு வராங்க. ஸோ வந்து பார்த்தா கட்டில் ஆளை காணோம். அடியே எங்கடி போனா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பாட்டுக்கு அதாவது உங்களோட அம்மா பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது பாட்டி, ஏண்டி கட்டிலாண்ட ஒழிஞ்சிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டில்கடி வந்து ஒரு குச்சி காயில் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து தத்துன்னு ஒரு அடி அடிக்கா. ஸோ உங்களுக்கு பேக்லேயே நல்லா 2 அடி விழுது. ஐயோ அம்மானு கத்த, வெளியே வாடி திருட்டு குண்டு அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்து குண்டுங்கிற அப்படி நீங்கள் சொல்ல, நீ தான் திருட்டு குண்டு, வெளியே வா, ஏமாத்துறியா வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வெளியே கூப்பிட்டு, போயிட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு சீக்கிரமாக உடம்பு கிளம்பிட்டு வா, ஆற்றுக்கு போய் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆற்றோட போகிறதுக்கா அப்படின்னு கேட்குறீங்க. வாயில் நல்ல வார்த்தையே வராதா,
காலங்காத்தால அபசகுணமாக பேசுகிற அவச்சாரம் அப்படிங்கிறாங்க. ஆ, நான் அபசகுணமாக பேசுகிறேண்ணா? காலங்காத்தால ஆற்றுக்கு போங்கிற, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரியாதா கிளவி உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, உன்னை யாரும் நடு ஆற்றுக்குள்ளே போய் குளிக்க சொன்னா? வெளியே நின்று உடம்பு எழும்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டில் பாத்ரூம் இல்லைன்னா தண்ணி இல்லையா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, ஸோ பெருமாளே பெருமாளே, இன்னைக்கு உன்னோட அப்பா உன்னை கோயிலுக்கு சீக்கிரமாக வர சொன்னான், தெரியுதா இல்லையா அப்படிங்கிறாங்க. தோப்பனார் வர சொன்னாரா அப்படின்னு நீங்கள் கேட்க, உன் தோப்பனார் தான் வர சொன்னாங்க, சீக்கிரம் கிளம்பு, கோயிலுக்கு போகணுன்னா தெரியும்ல, ஆற்றுல குளிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க, பாட்டி வந்துட்டு, ஹேய் என்னாடி அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இது என்ன புதுசாக இருக்குது, ஆற்றுல தான் உடம்பு கிளம்பிட்டு போகணுமா என்ன அப்படிங்க. நேக்கு மட்டும் என்னடி தெரியும், உன் தோப்பனா தான் சொன்னான், நீ போய் அவன்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல போயிட்டு நீ வாசல் தெளி அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்களும் என்னை பிடிச்ச கிறவும் என்னைக்கு விடுன்னு தெரியல, இந்த அக்ரகாரத்துலேருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும், சீக்கிரமாக எங்காவது வேலை பார்த்து போகணும், இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போயிட்டு அந்த சீமாருக்குள்ள அதை எடுத்துகிட்டு நிற்கிறீங்க. பாட்டி பின்னாடி இருந்து கத்துறாங்க, முதல்ல வாசலுக்கு தண்ணி போடுடி அப்படின்னு. இது வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அந்த மக்கு இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு தான் அந்த பக்கெட் தூக்க முடியாது, அந்த பக்கெட்டை பார்க்குறீங்க. இந்த வாளியை நம்ம தூக்கிறதுக்கு செஞ்சாங்களா, இல்லை நம்மளை இதுக்குள்ளே போட்டு தூக்கிறதுக்கு இந்த வாளியை கெட்டியாக செஞ்சாங்களா, இத்தனை கணக்கு தின்ட்டு மறுபடியும் அந்த மக்கையே எடுத்து வாசல் அப்படியே தெளிச்சிட்ருப்பீங்க. அப்போது வந்துட்டு ஆப்போசிட்டில் வீட்டு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. நீங்களும் அப்படியே வாசலாம் தெளித்து முடிச்சு கோலெல்லாம் போட்டுட்ருப்பீங்க. அப்படியே அப்படியே அண்ணாந்து பார்க்க, அப்போது கொட்டாவி விட்டுட்டே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. வேற யார்? ஜேகே தான். இவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க, ஜேகே இந்த பொண்ணா, இவங்க வீட்டுக்கு எதுக்கு அப்படி தான் நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு செம ஜாலி ஆகிடுது. ஸோ செக்கே அப்படியே அந்த குடுமையெல்லாம் போட்டுட்டு அந்த பட்டெல்லாம் போட்டிருக்கணும்ல, ஸோ அப்படி தான் பட்டெல்லாம் இப்போ அழிஞ்சிருக்கு, தூங்கியிருப்பார். ஸோ குடுமையோடு தான் உட்காந்துருக்காரு அந்த ஆசாரத்தில்ன்னு சொல்லுவாங்கள்ல, தின்ன ஆசாரம்பாங்கள்ல. ஸோ அங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு நீங்கள் கோலம் போடுறதே பார்த்துட்ருக்க, நீங்கள் அவரை முறைக்கிறீங்க, எதுக்கு இவன் இப்படி நம்மளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே கணத்தில் கையை வச்சு உங்களே பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் தப்புன்னு அந்த கோல டப்பாவை வச்சுட்டு உள்ளே எஞ்சி போயிடுறீங்க. ஸோ அப்போ பாட்டி, ஏய் முடிஞ்சா அப்படின்னு கேட்க, நீங்கள் வா, இதுக்கு தான் சொல்கிறது என்னால் வெளியே வேலை செய்ய முடியாதுன்னு, அங்கே பாரு அவன் என்னை எப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரீங்க. பார்த்தா அங்கே ஆளே இல்லை. ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, மூளை மலங்கிடுதா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, இந்த வீட்டுக்கு ஒருத்தன் புதுசாக குடி வந்திருக்கான்ல, அவன் தான் பாட்டி, இங்கேயே உட்காந்து எனக்கு குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தான் நான் கோலம் போடுறப்போ அப்படிங்க. ஏய் நீ வேலை செய்யறதுக்கு சலுப்பட்டு இப்படி அடுத்தவங்க மேலே பழி போடாத, போ முதல்ல ஆற்றுக்கு போயிட்டு உடம்பு கிளம்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. நீங்களும் என் தோப்பனாருக்கு கொஞ்சம் கூட மண்டையில் மூளையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே துண்டு ஒன்று எடுத்து தோலில் போட்டுக்கிட்டு, அப்படியே ஒரு சாரி மாதிரி இருக்கும், ஸோ அதையும் எடுத்து தோலில் போட்டுக்கிட்டு, அங்கே இருந்திருந்தா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இங்கே இப்படி இந்த மடிசாரை கட்ட விட்டுட்டாங்க, கல்யாணம் ஆகிட்டு கட்டினா கூட பரவாயில்ல, இப்போவே அது கட்ட சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. அந்த கடல மாவு பச்சை பயிர் மாவெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. இங்கே வீட்டில் அதெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு சோப்பாக இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும், இதை போட்டுனா பிசு பிசுன்னு தேய்ச்சி வளன்னு கடவுளே அப்படின்ட்டு போகிறீங்க. போயிட்டு ஆற்றுல ஒரு ஓரமாக நிற்கிறீங்க. இவ்வளோ பெரிய ஆறு என்னை அடிச்சிட்டு போயிட்டா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நீங்களும் போயிட்டு அந்த ஓரத்தில் ரொம்ப நுனியில் நின்று அப்படியே அந்த தண்ணியை தொட்டு பார்க்க, ஜலம் ரொம்ப குளுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை எப்படி நெஞ்சுக்கிட்டு வச்சு அப்படி பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோ குளிருது. இந்த கிளவிக்கு என்ன தெரியவா போகுது நான் குளிச்சுட்டு போனேனா இல்லையான்னு, பேசாமல் தண்ணி தெளிச்சுட்டு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்த பச்சை பயிர் மாவு கடல மாவு எல்லாத்தையும் ஆற்றோட தண்ணியில் கலக்கி விட்டுறீங்க. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் ஜேகே குளிச்சுட்டு இருந்திருப்பார். ஆக்சுவலாக அவர் அங்கே தான் குளிக்க போயிருப்பார். நீங்கள் உள்ளே எஞ்சி போனதுக்கப்புறம் அவருக்கு அங்கே என்ன வேலை, ஸோ அதனால் குளிக்க போயிருப்பார் ஆற்றுக்கு. அப்போ நீங்கள் கரைச்சி விடுறதெல்லாம் அவர்கிட்டயே போகுது, என்ன ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி பார்க்க ஒரே கடல மாவு பச்சை பயிர் மாவாக வந்துட்டுருக்கு. திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் கொண்டு வந்த எல்லாத்தையும் அப்படி தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு இருக்கிறீங்க.
பார்த்தா தெரியுது குளிக்க வந்த மாதிரி தானே, ஏன் இவ எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா அப்படியே நீங்கள் பேசிக்கிறீங்க உங்களுக்குள்ளேயே. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க இந்நேரத்தில் ஒரு பச்சை பிள்ளையை எழுப்பி போயிட்டு இவ்வளோ குழு குழுன்னு இருக்கிற ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் உடம்பு எழும்பிட்டுவான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது நான் இங்கே வந்து குளிச்சேனா இல்லையான்னு? தண்ணியை தெளிச்சிட்டு போக வேண்டியதான், யாருக்கு தெரிய போகுது, தனியாக தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் அப்படியே எடுத்து தெளிச்சுக்கிட்டு அந்த கொண்டு வந்து எடுத்து கரைச்சி விட்டுட்டு இப்போது துண்டு எடுத்து அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு போன மாதிரி சும்மா அப்படி துண்டை மட்டும் லைட்டாக துண்டுக்கு தண்ணி தெளிக்கிறீங்க. ஸோ ஏன்னா சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதனால ஸோ துண்டுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்களா ஒரு புடவை மாதிரி, ஸோ அதையும் வந்துட்டு அந்த பக்கம் ஒரு ஓரமாக போயிட்டு மாற்றிக்கிட்டு சரியான ஃப்ராட் வேலை பண்ணுறீங்க. ஜெக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. அடிப்பாவி, இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்றீங்க. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொட்டு பிள்ளை இந்த மாதிரி துணி மாற்றிட்டு இருக்கிறப்போ பார்க்கணுமா? அறிவில்லை அப்படிங்க. நான் எங்க அதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ நான் பார்த்தேனே, நீ பார்த்தத எதுக்கு என்னையே குறுக்குன்னு ஊற்று பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானா? நான் பார்க்கலையே அப்படிங்கிறாரு. இரு உன்னை போயிட்டு நான் என்னோடய தோப்பனாராண்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, நானும் சொல்கிறேன். உங்களோட பிள்ளையாண்டா குளிக்காமல் உடம்பெலும்பாமல் கோயிலுக்கு வரத்துக்காக தண்ணியை தெளித்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு கோயிலுக்குள்ளே வரப்போறா அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நோக்க எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஜேகே அப்படியே குடும்பி ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் சொல்லிடாதீங்கோ அப்படின்னு சொல்ல, சொல்லக்கூடாதா? அப்புறம் எனக்கு என்ன திட்டுன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் காலையிலேருந்து என்னை வெறிச்சு பார்த்துட்டே இருந்தேன், அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வர, பெருமாளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. என் பேர் பெருமாள் இல்லை, என்னோடய பேர் ஜேகே ஜங்குக்கு அப்படிங்கிறாரு. என்ன குக்கு அப்படிங்கிறீங்க? குக்கு இல்லடி, ஜங்குக். ஜேகே சொல்லு ஷார்ட்டா அப்படிங்க. பேருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க, ஜேகே வந்துட்டு அது உனக்கு தேவையில்லாத விஷயம், என்னோடய பேருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அப்புறம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, கூப்பிடுதான் அப்படிங்கவும், எதுக்கு கூப்பிட போகிறேன் அப்படிங்க. ஏய் பேர் தானே கேட்டேன், எப்படி சொல்லி கூப்பிடுறது ஒன்று அப்படிங்கிறாரு. என்னோட பேர் வயன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, உன் பேருக்கு உனக்கு தான் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் நேக்கு என்ன குறைச்சல், என்னோடய பேருக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்க, நோக்கும் குறைச்சல் இல்லை, என்னோட பேருக்கும் குறைச்சல் இல்லைன்ட்டு சிக்கி எப்படி கிட்ட வர, அபச்சாரம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணுறேண்ணா? ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறாரு. எதுக்கு கிட்ட வர்றீங்க அப்படின்னு கேட்க, சும்மாதான் அப்படிங்கிறாரு. சரியான பொறுக்கியாக இருக்காங்க. அக்ரகாரத்தில் கூட இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாளா என்ன? இந்த மனுஷாலே இப்படித்தான், இந்த அக்ரகாரத்தில் கூட யாரையும் நம்ப முடியாது போல இப்போல்லாம். நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவீங்க. ஸோ நீங்கள் ஓட ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே அப்படியே அந்த குடுமி வேறு போட்டிருக்காரு. ஸோ அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருப்பாரு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி மார்னிங் போயிருக்கோம். இப்போது வீட்டுக்கு போனதுமே என்னாடி முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா குளித்தேன் அப்படின்னு நீங்களும் சொல்ல, சரி உன்னோட தோப்பனார் அங்கே காத்துன்றப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, இந்த ஊருக்குள்ளே ஒரே கோயிலாக இருக்குது, என்னால் முடியலை, என் தோப்பனார் எல்லா கோயிலுக்கும் போகிறாரு, என்னையும் வாரத்தில் 4 நாளைக்கு கோயிலாக அலைய விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ போனால் அங்கே வந்துட்டு உங்களோட அப்பா தான் நிற்பார். ஒயன் வந்துட்டியாம்மா அப்படின்னு கேட்க, வந்துட்டேன்ப்பா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சரி வா, இந்த பிரசாதெல்லாம் கட்டி வை, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்க. இதுக்காடா என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நீங்களும் போயிட்டு அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க கேட்குறாரு அப்பா. ஆற்றுல போய் தானே உடம்பெலும்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் ஆற்றுல போயிட்டு தான் உடம்பெலும்பிட்டு வந்தேன் தோப்பனாரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது சரி என்னோடய பிள்ளையாண்டால் பற்றி எனக்கு தெரியாதா, சுத்தமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு
உங்ககிட்ட வந்து அந்த பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க, நீங்களும் கட்டிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக உள்ள பூஜை பண்ணுவாங்கள்ல, அப்போது தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியே ஒரு ஆள் வராங்க. யாருன்னு பார்த்தா ஜேகே. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இவனா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜேகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ உங்களோட அப்பா வேறு சும்மா இல்லாமல், இவ தான் என்னோடய பிள்ளையாண்டாள், சுத்தமான பொண்ணு, வெளிநாடெல்லாம் அனுப்பி வெளியூரெல்லாம் அனுப்பி நான் படிக்க வச்சேன் அப்படிங்கிறாங்க. சுத்தமான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாரு. ஆமாம், என்னோடய பொண்ணு காலைல கண்ணை முழிச்சதும் குளிக்காமல் உடம்பெலும்பாமல் எதுவுமே செய்ய மாட்டா. வாசல் தெளிக்கிறதுக்கு கூட குளிச்சுட்டு வந்து தான் தெளிப்பானா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருக்காரு. ஜேகே அப்படியே உங்களை அப்படியா அப்படின்னு கேட்க நீங்களும் ஈன்னு சிரிச்சிட்டு அப்படித்தான், ப்ளீஸ் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாட பண்ணுறீங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு ஆற்றுல போயிட்டு உடம்பெலும்பேன்னு வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு அப்பா சொல்லவும், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இந்த டைமில் குளிக்கிறதுக்கு சலுப்பட்டுட்டு தண்ணியை தெளிச்சிட்டு வராங்க, குளிச்சுட்டு வரதில்ல அப்படிங்கவும், இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்கும், ஆனால் என்னோடய பிள்ளையானாலும் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபுல்லாக சொல்லலை நீங்கள் பண்ணினதை. நீங்கள் அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்றப்ப இப்படி கன்னத்தில் போட்டு போல. ஸோ அந்த மாதிரி ஜேகே பார்த்து ப்ளீஸ் சொல்லிடாதீங்கன்னு கேட்டு கெஞ்சுறீங்க. ஸோ அதனால் அவர் எதுவும் சொல்லலை. அப்போது இப்படியே தான் நீங்களும் அந்த பிரசாதெல்லாம் மடித்து வச்சுருப்பீங்க. அப்போது உங்களோட அப்பா வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த இதெல்லாம் பூஜைக்கு எதாவது பண்ணுவாங்களோ, ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போது ஜேகே கிட்ட தம்பி நீங்களும் செத்த நேரம் அவளுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் திருத்துன்னு முழிக்க, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா, மனசே உறுத்தலையா அப்படிங்கிறாரு. ஏன்? ஆமாம், எதுக்கு டீ போட்டு கூப்பிடுறீங்கோ, நான் என்ன உங்கள் ஆத்துக்காரியா அப்படின்னு கேட்க, சீக்கிரத்தில் கூப்பிட தான் போகிறேன், சொல்லு உனக்கு கொஞ்சம் கூட மனசே உறுத்தலையா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கா? ஏண்டி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? உன் அப்பா சாமி பிரசாதத்தை உன்கிட்ட கொடுத்துருக்காங்க, உடம்பெலும்பில் பல்லு கூட விளக்குனியான்னு தெரியல, இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓஹோ அப்படி வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2-3 டேஸ் இப்படியே தான் போயிருந்துருக்கும். காலையில் நீங்கள் எஞ்சி கோலம் போடுறதுக்கு இல்லை, வாசல்லே வந்து உட்காந்துப்பார். நீங்கள் ஏதாவது வீட்டில் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களை வந்துட்டு மிரட்டுவார். நீ அன்றைக்கி குளிக்காமல் கோவில் வரைக்கும் போனல சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு 2-3 வீக் மேலே போயிருந்துருக்கும். அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் அப்போ தான் வந்து பாட்டி கூட உட்காந்து பல்லாங்குழி விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பாட்டி கூட நல்லா விளையாடுவீங்க, சொல்லிக் கொடுக்கும். ஸோ விளையாடிட்டு இருக்க அப்போ பாட்டிக்கிட்ட வந்து அம்மா உட்காந்துக்கிட்டு இங்கே தான் இருக்கீங்களா 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எதுக்கடி நீ அவளை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, உங்களையும் தான் தேடினங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்கு அப்படின்னு கேட்க, இவளோட தோப்பனார் இவளுக்கு வரன் பார்த்துருக்காங்க அத்தை அப்படிங்க. வரன் பார்த்துருக்கானா? என்னோட பிள்ளையாண்டால் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்க. இப்போ தான் எனக்கே சொன்னாங்க, உங்ககிட்டே சொல்லுவார், ஆனால் அதுக்குள்ளே நான் முந்திரிக்கிட்டே வந்துட்டேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அப்படிங்க. வரன் பார்த்துருக்காங்களா? எந்த ஊர் அப்படின்னு கேட்குறீங்க. இதே ஊர் தான் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட கேட்க மாட்டிங்களா? எனக்கு இந்த ஊரெல்லாம் வேணாம், வெளியூரில் இல்லைனா வெளிநாட்டு மாப்பிள்ளையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அப்படியே வாயிலே ஒன்று குத்துறாங்க. நீங்கள் அப்படிங்க. என்னாடி பேசிகிட்டு இருக்க? ஒத்த பிள்ளையை வச்சுட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்குன்னு கட்டி கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதா? உன்னை பார்க்கணுன்னா அவ்வளோ தூரம் வர முடியுமா எங்களால் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு என் வாழ்க்கை இப்படி இந்த அக்ரகாரத்துலேயே போயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அக்ரகாரத்துலேயே போயிடுமாவா? இவ்வளோ நாள் நீ வெளியூரில் தானே இருந்த, இதுக்கு மேலே தான் உனக்கு வாழ்க்கையே இங்கே அப்படிங்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறீங்க. போகிறப்ப அந்த பல்லாங்குழியில் இருக்கிற குண்டால் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே எரிஞ்சிட்டு போகவும் கரெக்டாக அப்போது உங்களோட அப்பா உள்ளே வந்திருப்பார். அது கரெக்டாக வாசப்படியில் பட உங்களோட அப்பா அதிலே காலை வைக்க உருண்டு வில்லன்னு சொல்லிட்டு பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஐயோ என்னோட பிள்ளையாண்டாள் அப்படின்ட்டு உங்களோட பாட்டி எந்திரிச்சு போக, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் எந்திரிச்சு போகிறாங்க. போய் 2 பேர் தூக்கி விட பார்த்தா
யார் பார்த்த வேலை இதுன்னு கேட்குறாரு. எல்லாம் உங்களோட பொண்ணு பார்த்த வேலை தான். நல்லா தூக்கி எறிஞ்சிட்டு போகிறா. அவளுக்கு இந்த ஊர் மாப்பிள்ளை பிடிக்கலையாம், வெளிநாட்டு மாப்பிள்ளையாக வேணும்னு கேட்குறா அப்படிங்கவும், வெளிநாட்டு வரனுக்கு நான் எங்கடி போவேன், நானே கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோலாம் வேணா எங்கே போய் கல்யாணம் பண்ணுறது, எங்கே போய் பணம் சேர்த்துறது அப்படிங்க. என்னமோ அவள் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கா. நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாண்டாளாச்சுன்ட்டு அம்மா எடுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ எஞ்சி நின்றுட்டு நான் என்கிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. நீங்கள் கோவமாக உள்ள உட்காந்துருப்பீங்க. அப்போது வயன் அப்படிங்க. சொல்லுங்கப்பா அப்படிங்கிறீங்க. அம்மாவுக்கிட்ட சொன்னாலாடா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்க, யார் என்னோடய விருப்பத்தை கேட்குறீங்க, எனக்கு விருப்பமே இல்லாமல் தானே எல்லாமே நடக்குதுங்க அப்படிங்க. உனக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ணல. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட படிக்க வச்சோம், வெளியூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அனுப்பி வச்சோம், எல்லாமே பண்ணோம்ல. இப்போ உனக்கு கல்யாணமும் பண்ணோம்ல, அதுக்கு தான் இங்கே பார்க்குறோம் அப்படிங்கவும், எனக்கு இந்த ஊர் வேண்டாம். இங்கே இந்த பாட்டி இந்த கேள்வி 4 மணிக்கு எழுப்பி என்னை டார்ச்சர் பண்ணுறா. எனக்கு இந்த அக்ரஹாரமே வேணாம், நான் எங்காவது வேறு ஊருக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஸோ உங்களோட அப்பாவும் அக்ரஹாரம் வேணாமா, அப்போது நீ அக்ரகாரத்தில் இருக்கிறவளை விட்டுட்டு வேறு யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு டென்ஷன் ஆகிடுறாரு. அத்தாடி இதை நான் யோசிக்கலையே அப்படின்ட்டு. அப்பா அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி நான் எடுத்தது தான் முடிவு, நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், நோக்கும் அந்த பயாண்டாளுக்கும் ஜாதகம் பச்சைக்குன்னு பொருத்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது, உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஓஹோன்னு அமோகமாக வாழ்வீங்க அப்படிங்க. ஜாதகத்தை மட்டும் பார்த்து வாழ முடியுமா என்ன, மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படிங்க. என்னம்மா பேசுகிற நீ, உனக்கு யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை வேறு யாரையாச்சும் நீ காதலிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, நான் உங்கள் பொண்ணு, அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த ஊர் வேணாம் அப்படிங்க. காரணம் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிற காரணம் மொக்கையாக இருக்குது. காலையில் நேரமாக எழுந்துச்சி வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க, பச்சை தண்ணியில் குளிக்க சொல்கிறாங்க, துளசி செடியை சுற்றி வர சொல்கிறாங்க, கோயிலாக அலைய சொல்கிறாங்க, இது எதுவும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது என்கேஜ்மெண்ட் மாதிரியெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கல்யாணமே தான். ஒரு 1 மந்தில் வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அட பாவீங்களா, என் வாழ்க்கையே மோசமாக போயிடுச்சு, குழி தோண்டி புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்க. மாப்பிள்ளை யாருன்னு நீங்கள் கேட்கல. அப்போ அம்மா வந்துட்டு, ஏண்டி மாப்பிள்ளையாண்டால் யாருன்னு கேட்டேலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, யாரா இருந்தால் எனக்கு என்ன வந்தது, எல்லாம் உங்கள் விருப்பம் தானே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இந்தா பார்க்கறதுனா போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், போய் பார்த்துக்கவா, எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு கேட்குறீங்க. அட நம்ம எடுத்த வீட்டு பிள்ளையாண்டால் தான் அப்படிங்கிறாங்க. அவனா அப்படிங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை அவன் இவன் சொல்லி கூப்பிடக்கூடாதுடி அப்படிங்கிறாங்க. மா என்னம்மா சொல்கிறீங்க, அவனா அப்படின்னு நீங்கள் கேட்க, அந்த பிள்ளையாண்டால் தான், தங்கமான பிள்ளை, அவங்க வீட்டிலேருந்தே வந்து கேட்டாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நல்ல இடம், அவங்களுக்கு சொத்துன்னு நிறையா இருக்குது, நல்லா வச்சு பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்களா. அது ஜேகே தானே உங்களுக்கு ஒரு மாதிரி, இவன் சும்மாவே குறுகுறுன்னு பார்ப்பானே அப்படியெல்லாம் தோணுது. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா படுத்து தூங்கிடுறீங்க, புலம்பிகிட்டே தான் படுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் பாட்டி அப்படியே கதவு திறந்துட்டு வருது. ஏய் வயன், கல்யாணமே ஆக போகுது, இன்னும் எந்திரிக்காமல் என்ன பண்ணுறேன்னு சொல்ல, நீங்கள் எப்பவும் பயந்து போய் எங்காவது ஒளிஞ்சிட்டு படுத்திருப்பீங்க. பட் இன்றைக்கி நல்லா தெனாவட்டா நல்லா கால் மேலே காலை போட்டு கட்டில் படுத்திருக்க. நோக்கு என்ன கொழுப்படி, கால் மேலே காலை போட்டு படுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் கால் நான் போடுவேன், நோக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறீங்க. நேக்கு என்ன வந்ததா, என்ன பேச்சு பேசுகிற, எந்திரிச்சு போயிட்டு வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போடு அப்படிங்கிறாங்க. முடியாது அப்படின்னு படுத்திருக்கீங்க. ஏய் எதிர்த்து பேசுறியாடி நீ அப்படின்னு கேட்க, என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பாட்டி மிரட்ட, இந்த மாதிரி என்னை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணினா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு ஏதாவது முன்னாடி எழுந்திரிச்சு எனக்கு இவனை பிடிக்கல, என்னை டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிடுவேன், இல்லைனா ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறீங்க கிளவிய. ஸோ அதுக்கு வந்துட்டு பயம் ஆகிடுது. ஏய் சரிடி, உன் அம்மாவே எழுப்பி விடுறேன்,
நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படியே அந்த ஒரு மாதமும் வீட்டில் என்ன வேலை வச்சாலும் நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன், ஏமாற்றிடுவேன், நான் ஓடிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி நல்லா எஸ்கேப் ஆகிருப்பீங்க. ஆஃப்டர் தட் 1 மந்த் முடியுது. ஸோ நீங்கள் ஜேகேவை ஒரு தடவை கூட மீட் பண்ணிக்கவே இல்லை, வெளியவே போக மாட்டீங்க. போனால் தானே அவன் குறுக்குறுன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி கல்யாண நாளே வந்துடுச்சு, உங்களுக்கு அந்த நலங்கு அந்த மேலே வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கோவிலில் தான் கல்யாணம், உங்களையும் ரெடி பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு தான் பயமாக இருக்குது, எங்கே இருந்தாலும் சொதப்பி விட்ருவாளோன்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்களும் போக ஜேகே வந்துட்டு அங்கே உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த பூஜைலாம் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அப்பா மடியில் உட்கார வச்சு கல்யாணமும் பண்ணுறாங்க. ஸோ அக்ரகாரத்தில் ஐயர் வீடெல்லாம் அப்படி தானே கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை வந்துட்டு அப்பாவோட மடியில் உட்கார வச்சு ஜேகே வந்துட்டு இப்படி தாலி கட்டியிருப்பார். ஸோ கல்யாணம் அழகாக முடியுது. இப்போ முடிஞ்ச கையோட எதிர் வீடு தானே, ஸோ அம்மா அப்பாவுக்கும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் பொண்ணை பார்த்துக்கலாம், கண்ணு முன்னாடியே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டது ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அது இதுன்னு சொல்லிட்டு இந்த சொந்தக்காரங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு வழியாக எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போது நீங்களும் வந்துட்டு கரெக்டாக ஜேகே கிட்ட உங்களால் எதுவும் பேசிக்கவும் முடியாது, அவரும் உங்ககிட்ட டக்குன்னு எதுவும் பேசவும் முடியாது. ஏன்னா நிறையா ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு அலக்கடிக்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சு அந்த அன்றைக்கி நைட் வந்துட்டு எப்பயும் போல் அந்த வெட்டிங் நைட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்திருப்பாங்களோ. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இவன் சும்மாவே என்னை வெறிச்சு பார்ப்பான், இப்போ என்ன பண்ண போகிறானோ எனக்கு தெரியல, எனக்கு ஒரே பயமாக வருது பாட்டி அப்படிங்கிறீங்க. பாட்டி வந்துட்டு ஏய் நோக்கு என்னடி பயம், அந்த பிள்ளையாண்டால் உனக்கு புருஷன், போ உன்னோட ஆத்துக்கார இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. கிளவி நிஜமாக சொல்லு, உனக்கு கல்யாணம் பண்ண புதுசில் இப்படியெல்லாம் பயமாக இல்லையா அப்படின்னு கேட்க, அவங்களும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுடி ஆத்தா, நான் செத்துண்டேன், பயந்தே செத்துண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, நீ இந்த காலத்து பிள்ளையாண்டால், போ டேக் இட் ஈஸி அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நீ தான் அடிக்கடி சொல்லுவியே டேக் இட் ஈஸின்னு, அதாண்டி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சிட்றேன். நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜேகே வேறு அந்த குடுமி வேறு அப்படி இருக்கா. ஸோ அப்படியே போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. நீங்கள் இவன் ஏன் இப்படி வெறிச்சு பார்க்குறான் இன்றைக்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போவீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பீங்க, ஃபுல்லாக போகல. ஜேகே வந்துட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. வாடி மடிசார் மாமி அப்படிம்பாரு. மடிசார் மாமியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவே பார்க்க, மடிசார் தானே கட்டியிருக்க, மாமி தானே நீ, ஸோ நீ மடிசார் மாமி தான் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஏண்டி கத்துற அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த பேர் பிடிக்கல, என்ன அப்படி கூப்பிடாதீங்கோ அப்படிங்கிறீங்க. அப்படி தான் கூப்பிடுவேங்கோ அப்படிங்கிறாரு. எனக்கு பிடிக்கல அப்படிங்க. இப்போ பாட்டி வேறு வெளியே இருந்துட்டு ஏய் நோக்கு என்னடி பிடிக்கல அப்படின்னு கத்துது. ஸோ இந்த கிளவி வேறு நான் சிங்காகவே பேசிட்டுக்குன்ட்டு ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறீங்க. ஒழுங்காக சமத்தா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஜேகே இருந்தது சிரிச்சுட்டு, பார்த்தியா உன் பாட்டி கூட தெரியுது, உனக்கே தெரிய மாட்டேங்குது, சமத்தா நடந்துக்கோ மடிசார் மாமி அப்படிம்பாரு. எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படிம்பீங்க. சரி உக்காரு அப்படிங்க. எனக்கு உங்களையும் பிடிக்கல அப்படிங்கிறீங்க. என்னையும் பிடிக்கலையா, ஏன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, நோக்கா பெரிய கனவா அப்படிங்கிறாரு. எனக்கு பெரிய கனவு இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஏதாவது டாக்டருக்கு இது ஆகணும்னு நினச்சியா அப்படிங்கிறாரு. இல்லை. ஏதாவது பெரிய கம்பெனியில் இது வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்னடி ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்க. நோக்கு வேறு என்ன தான் கனவு இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. நேக்கா அப்படிங்க. சொல்லு நோக்கு அப்படி என்ன கனவு அப்படின்னு கேட்க அவருக்கு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்கும். நீங்களும் நேக்கு இந்த அக்ரஹாரமே சுத்தமாக பிடிக்கல அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த அக்ரஹாரமே சுத்தமாக பிடிக்கல, நான் வெளிநாட்டில் யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிடணும் அப்படின்னலாம் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய நேரம் உங்களை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும், எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்க. அப்போது
உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு ஜேகே பாவமாக கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க, அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்குமா, நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஸ்டார்டிங்லேருந்து அவர் ரொம்ப உங்ககிட்ட சேட்டையெல்லாம் பண்ணியிருந்திருப்பார். அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிடிச்ச தொல்லைங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் வீட்டில் நீங்களும் சொல்லலை. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான்னு நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம், பட் சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் லைட்டாக அவர் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அப்படிங்க. அப்புறம் அப்படிங்கிறாரு. பிடிக்கும், ஆனால் நான் சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜேகே டக்குன்னு வந்து உங்கள் கையை பிடிக்க, நீங்கள் அபச்சாரம் அப்படிங்க. அடியே மாமி, நான் உன்னோட கணவன்டி அப்படிங்கிறாரு. அதுக்கு இப்படி தானா அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே சொல்லு, வேறு ஏதாவது கனவு இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு இருந்தது ஒரே கனவு தான், அதையும் தொலைஞ்சிச்சே, என் கனவு அப்படியே எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாள் அப்படிங்கிறீங்க. சரி இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் அப்படி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. என்னோடய வெட்டிங் நைட்டு இப்படி தான் நாசமாக போகும் போல், நீ என்னோடய வெட்டிங் நைட்டை குளிதோண்டி புதைச்சிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி படுத்துக்க. உங்களுக்கு வேறு சிரிப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே தான் சிரிச்சிட்டே படுத்துப்பீங்க. ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் கிடையாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் லைஃப் வேறு மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் இதுதான் லைஃபா, இதுக்கு மேலே இப்படி தானா, இதே வேலை தானா, இங்கேயே வந்துட்டு எந்திரிக்கணுமா, வாசல் கூட்டணுமா, பெருக்கணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கொலனே சுத்தணுமா அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணியிருக்கும். இதில் ஜெக்கோட குடுமி வேறு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஒரு நாள் அவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். அந்த குடுமையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்ருப்பீங்க. எதுக்குடி அதை அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அது பிடிக்கல அப்படிங்க. ஏன் அப்படிங்கிறாரு. எனக்கு அது பிடிக்கலாங்கண்ணா அப்படிங்கிறீங்க. ஏன்டி உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அது குடுமி சுத்தமாக பிடிக்கல, வெட்டிடுங்கோ அப்படிங்க. எதுக்கு எதுக்கு வெட்ட சொல்கிற, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நான் வளர்த்துனது ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன காரணமோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கோவப்பட்டு திரும்பி உட்காந்துப்பீங்க. ஒரு மாதம் 2 பேத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை, ஒன்றுமே பிடிக்கிறதில்ல. அவர் எல்லா விஷயத்துக்கும் விட்டு விட்டு கொடுத்து போவார். பட் நீங்கள் பிடிக்காத ஒரு லைஃப்பை தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மொத்த வெறியும் அவர் மேலே தான் காட்டுறீங்க. அவரும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. தட் மீன்ஸ் அவரை பிடிக்காம இல்லை, பட்டு இதே தான் வாழ்க்கை, எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ நீ வேறு வழியில் இருந்தால் ஆகணும்னா அந்த கோவம்லாம் வெளியே தானே வரும். அப்படியே தான் 1 மாதம் அப்படியே போயிருக்கும். அப்போது சடனாக ஒரு நாள் வந்துட்டு உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்க, ரேஷன் கார்டுக்கு அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறீங்க. இது மாதிரி நிறையா இருக்குது, எல்லாம் அப்ளை பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு. என்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, எந்த சொத்தும் என்னோடய பேரில் இல்லை, ஏமாற்றியெல்லாம் பிடுங்க முடியாது, வெறும் பேப்பரில் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இவகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நான் பிடுங்கி வாங்கி கோட்டை கட்டுறேன், என்கிட்டயே நிறையா கிடக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்கள் இவன் எனக்கு பிடிக்காம இல்லை, ஆனால் இந்த இடம் தான் எனக்கு பிடிக்கல, என்னால் இவன் கூட வாழவும் முடியல, ஹாப்பியாகவும் இருக்க முடியல, தள்ளியும் போக முடியல, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை விட்டே வெளில வர மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு ஒயன் வெளில வாடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட, எதுக்கு என்ன வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. பார்த்தே பல நாள் ஆச்சு, எதிர் வீட்டில் இருந்துட்டு மூஞ்ச காட்ட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, உங்ககிட்ட என்னோடய மூஞ்ச காட்டுறதுக்கு விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் யார்ட்டையும் நீங்கள் பேசுறது கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கு நாள் போக போக ஜேகேவோட வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு எப்படின்னா மருமக பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கணும், ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்கள்ல. ஸோ அவங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பிடிக்கல, உங்கள் வீட்லேயும் இருக்கிறதுக்கும் எங்கேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி தான் 4 மணினா டான் எஞ்சிக்கணும், ஜேகே கோயிலுக்கு போயிடுவார். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ உங்களோட அப்பாவுக்கு நீங்கள் என்ன வேலை பண்ணீங்களோ இப்போ அவருக்கு போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது, வாழ்க்கையே விரக்தியாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே தான் இன்னும் 2-3 மாதம் அப்படியே பாஸ் ஆகியிருக்கும். ஒரு மாதிரி போகுது, எதுக்குடா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். அப்போது அது ஆந்திரா சைட் தானே. ஸோ அந்த டைமில் ஒரு நாள் வந்துட்டு ஜேகே வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, எனக்கு உங்களோட வரத்துக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பட் எனக்கு விருப்பம் இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் போகிறீங்க. ஸோ 2 பேர் பைக்கில் தான் போவீங்க.
அப்படியே வந்துட்டு 2 பேரோடைய பைக்கில் போக உங்களோட அம்மா இப்போ தான் உங்களை பார்க்குறாங்க. நல்லா தான் அந்த பிள்ளையாண்டால் வச்சுருக்கான், இவன் ஏன் இப்படி கோவப்படுறா, நம்ம தேவையில்லாமல் அந்த பிள்ளையாண்டால் வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமோ அப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணுது. ஸோ இப்போ நேராக எங்கே போகிறாங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு டேம் இருக்கும், ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு பெரிய டேம், ஆந்திராவில் அந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு டேம் இருக்கும். ஸோ அது பெரிய டேம். அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னா நிறையா மலை ரோடு மாதிரி இருக்கும். அதாவது இப்படியே வந்துட்டு வளைஞ்சு 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 ஸ்ட்ரைட்டாக வளைஞ்சு வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக வளைஞ்சு வளைஞ்சு அப்படியெல்லாம் போகும். ஸோ அப்படியே வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெளில போகிறீங்க, உங்களோட வீட்டிலலாம் யாரும் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே தான் கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு பிடிச்சிருக்கா இந்த ட்ராவல் அப்படின்னு கேட்க, எனக்கு உங்களோட குடுமி சுத்தமாக பிடிக்கல, இந்த குடுமி போட்டுட்டு என் கூட வராதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக நான் என்ன ஒழிச்சு வச்சுட்டா வர முடியும், கோயிலில் பூஜை பண்ணுற தெரியுமா அப்படிங்கிறாரு. என்னமோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி முழிக்கிறீங்க, யாரும் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் நல்லா ஸ்டைலாக வராங்களா, ஸோ இவர் மட்டும் குடுமி போட்டுட்டு இருக்கிறனால உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. இப்போது அங்கே போயிட்டு அந்த டேம்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரிட்டன் போகலாம் அப்படின்னு கிளம்புறப்போ வயன் அப்படிங்கிறாரு. அப்படிங்க, பிடிச்சிருக்கா இந்த இடம் அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன அப்படின்னு கேட்குறாரு. குடுமி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, குடுமையே விடுடி, என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகே, நீ பிடிச்சிருக்குங்கனால உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரா. என்ன அப்படின்னு கேட்க, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுக்குறாரு. நீங்களும் அந்த கவரை வாங்கி பார்க்க செம்ம ஷாக்கு. பாஸ்போர்ட் இருக்குது, வீசா இருக்குது, அது வந்துட்டு ஃபாரினுக்கு இருக்குது. என்ன இது பார்க்க பாஸ்போர்ட் வீசா மாதிரி இருக்குது, நேக்கா என்னோட பேரில் இருக்குது அப்படிங்க. நோக்கு தான் உன்னோட பேரில் தான், ஆசைப்பட்டல வெளிநாட்டுக்கு போகணுன்னு அப்படிங்கிறாரு. ஆசைப்பட்டேன்னா அதுக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கடா நம்மளை இங்கேருந்து அனுப்பிட்டு போகிறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவரை டவுட்டாக பார்க்க, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, உனக்கு அங்கே வேலைக்கும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ அங்கேயே போயிடுவேன், ஏன் இங்கே பிடிக்காம ஒரு இடத்துல இருக்க, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ அங்கேருந்து வாழ், உனக்கு டிவோர்ஸ் வேணால் கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வாய் திறக்கிறதுக்குள்ள நீங்கள் வாயில் கை வச்சு அடிச்சுக்கிறீங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை உனக்கு பிடிக்கலல்ல, இந்த இடம் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி இப்போ தான் சென்டிமெண்டலாக ஃபீல் ஆகுது. ஆனால் உனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள், எனக்கு இது எதுவுமே பிடிக்கல, ஆனால் உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்பம் பிடிக்கல தான், ஆனால் உங்களை பிடிச்சிருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவர் கையிலே கொடுக்க, இப்போ இன்னொரு கவர் கொடுக்குறாரு. இது என்ன அப்படிங்க, பாரு அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்தா அவரோட பேரில் பாஸ்போர்ட் வீசாலாம் இருக்குது. என்ன இது உங்களோட பேரில் இருக்குது அப்படிங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி நாம் வெளிநாடு போகிறோம், எனக்கு அங்கேயே வேலைக்கு ரெடி பண்ணிட்டேன். இனிமே இந்த குடுமி, இந்த பூஜை, இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது, ஆற்றுல போய்ட்டு உடம்பு அலம்பணும், பச்சை தண்ணியில் முகம் அலம்பணும், எதுவும் இருக்காது. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிறாரு. ஆனால் உங்களுக்கு இதுதானே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, பூஜை பண்ணுறது, பக்தியாக இருக்கிறது, இந்த குடுமி, அந்த கோயில், அந்த ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப வருஷமாக பிறந்ததுலேருந்து இங்கே தான் வளர்ந்தேன். எல்லாமே இது எனக்கு ஒரு ஞாபகங்களாக நல்ல மெமரிஸாக இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு சில விஷயங்கள் கனவாகவே இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன சொல்ல வராருன்னு பார்க்க அவர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு, எனக்கு அது ஒரு நல்ல மெமரியாக இருக்குது. ஆனால் உனக்கு பிடிச்ச விஷயங்கள் கனவாக மட்டுமே இருக்குல்ல, அது கனவாகவே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாரின் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு சொல்கிறாரு. எல்லாருக்கும் செம ஷாக்குங்க. என்னடா அம்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்காக கேட்க, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம், கல்யாணம் வேறு ஆகிடுச்சு, இனி குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும், இந்த பணம் எனக்கு பத்தாது, நான் அவங்களோட லைஃப்பை நல்லபடியாக செட்டில் பண்ணணும், அதனால நாங்கள் வேலைக்கு போகிறேன்,
வயனையும் கூப்பிட்டு போகிறேன், நாங்கள் அடிக்கடி லீவ் கிடச்சா வந்து உங்களை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் சொல்ல யாரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது, நம்ம வந்து அக்ரகாரத்தில் இருக்கோம், நாடு தாண்டி போகாத, கடல் தாண்டி போகாத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்ல நான் எங்களுக்காக பண்ணுறேன். எங்களை வந்துட்டு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன், பெர்மிஷன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வயன் நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. வேணாம், ட்ரெஸ் நான் உனக்கு அங்கே வாங்கி கொடுக்குறேன், நீ உனக்கு வேணுங்கிற திங்ஸ் இங்கே ஏதாவது இருந்தால் அதை மட்டும் பேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறீங்க. பார்க்குறாரு ஒன்று கூடவா இல்லைன்னு. இங்கே இருக்க எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல சரி நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைதராபாத் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே தான். ஸோ அந்த இருக்கிறீங்களா இப்போ ஹைதராபாத் ஏர்போர்ட் போகணும். ஸோ அங்கே போயிட்டு ஹைதராபாத்தில் ஒன் டே வந்துட்டு ஸ்டே பண்ணுறீங்க ஒரு ஹோட்டலில். அப்போ ஸ்டே பண்ணிவிட்டு உனக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணோம்ல, வான் கூப்பிட்டு போகிறாரு. எங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்னடி மாமி அப்படிங்கிறாரு. அந்த குடுமி அப்படிங்க. உனக்கு என்ன இந்த குடுமி தான் பிரச்சனையா அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த குடுமி பிடிக்கவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதோட நீங்கள் அந்த மால்கெல்லாம் என் கூட வந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்க. சரி ஓகே நான் கட் பண்ணிட்டா அப்படிங்கிறாரு. கட்லாம் பண்ண வேணாம், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். உங்களுக்கு முடி எப்படி வளர்க்க பிடிக்கும், எனக்கு இந்த குடுமி பிடிக்காது. ஸோ ரெண்டுமே இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பார்லர் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹேர்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு மாதிரி இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா பிடிஎஸ்லாம், ஸோ அந்த மாதிரி லாங் ஹேராக இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுறீங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா நீங்களா இப்படி இருக்கே அப்படின்னு கேட்க ஏண்டி நானா இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாரு. என் கண்ணே பட்டுடும் போலையே அப்படின்னு சொல்ல ஜேகேக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அப்படியே தான் இப்போது ஃப்ளைட்லாம் அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும். ஸோ ஃப்ளைட்லாம் ஏறிடுறீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த வேறு கண்ட்ரிலேயும் போய் ரீச் ஆகிடுறீங்க. இப்போது அப்படியே போயிட்டு உங்களுக்கு ரூம்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அந்த கம்பெனிலேருந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் வேலை பார்த்துருப்பாரு, அவருக்கும் வேலை பார்த்துருப்பாரு. நீங்களும் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்துட்டு சேர்த்த மாதிரி ஒரே கம்பெனி அப்படிங்கிறதுனால வீடு ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அங்கெல்லாம் போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்க. ஜேகே எதுக்குமே நோ சொல்ல. ஈவன் நீங்கள் க்ராப் டாப் ஷார்ட்ஸ் வாங்கினா கூட எதுவுமே நோ சொல்ல. அவ்வளோ அழகாக வந்துட்டு எது வேணுமோ போட்டுக்கோ, எப்படி இருக்கணும்னு தோணுது உன்னை யாரும் இங்கே கேள்வி கேட்க மாட்டாங்க, நானும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அவர் மேலே ஒரு ஃபுல் மரியாதை ஒரு மாதிரி ஃபுல்லாகவே வருது. அப்படியே அவரோட தாவி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க. பரவாயில்லையே தடவை அப்படிங்கிறாரு. அப்போது ஜெகேயோட கண்ணத்தில் நீங்கள் கிஸ் பண்ணுவீங்க. பரவாயில்லையே இதுவும் தடவை அப்படிங்கிறாரு. இனிமேல் தினமும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா நூடுல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு லைஃபே திருப்பி கிடச்ச மாதிரி இருக்குது. இப்போ தான் மூச்சே விடுற மாதிரி இருக்குது. இப்படி தான் டேஸ்லாம் ரொம்ப அழகாக போகுது. நீங்கள் ஜேகே ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஆஃபீஸ் போகிறது வர்றது அப்படின்ட்டு அவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறினதை விட அவர் டோட்டலாக மாறிட்டார். உங்களால் நம்பவே முடியல, இவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகிட்டே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க நான் அடாப்ட் ஆகிட்டேன், நீ தான் இன்னும் மடிசார் மாமி மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறடி அப்படிங்கிறாரு. எனக்கு அதே தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்க எனக்கு இன்னும் அதே தான் வருதா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போது ஜேகே ஏ மாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்க அண்ணா அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வா அப்படிங்கிறாரு. குடுகுன்னு ஓடி போய் பக்கத்தில் நிற்க இங்கே வா உட்காருன்னு சொல்லிட்டு அழகாக குழந்தை தூக்கு உட்கார வைக்கிற மாதிரி மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்களும் எங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பப்பி ஐஸ் வச்சுட்டு பார்க்க சொல்லு உனக்கு இப்போ என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறாரு. இப்போவா ஃபஸ்ட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல எனக்கு உங்களோட முடி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தெரியும் அடுத்து அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த முயற்குட்டி மாதிரி கண், இந்த மூக்கு, அப்புறம் இந்த குட்டி வாய், அப்புறம் இந்த குட்டி காது, அப்புறம் இந்த கண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தொட்டு தொட்டு காட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான். அப்புறம் இந்த கை அடிக்கடி வந்துட்டு என் கண்ணத்தில் வச்சுப்பீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பிடிக்காது அப்படிங்க. அப்படி எதுவுமே இப்போ இல்லை, எனக்கு பிடிக்காத அந்த குடுமி தான் இப்போ அதுவும் இல்லைல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்க. அவரும் அப்படி ஒரு ஹக் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ரெண்டு பேர்த்தோட ஃபேஸும் பக்கமாக இருக்குமா. அப்போ வந்துட்டு நீங்கள் ஜேகே கிட்ட
என்ன திடீர்னு இன்னைக்கு கொஞ்சறீங்கோ அப்படின்னு கேட்குறீங்க. தோணுச்சு அப்படிங்கிறாரு. என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்க, என்னென்னமோ தோணுச்சு அப்படிங்கிறாரு. என்னென்னவோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களுக்கு அப்படியே கெஸ் பண்ண வருவார். நீங்கள் பொறுக்கி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் உன் புருஷன்டி அப்படிங்கிறாரு. போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஓட அவரே எஞ்சி வந்து அப்படியே உங்களை துரத்திட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல அப்படியே கேட்ச் பண்ணிடுவார். அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அப்படி தான் பிடிச்சிருப்பாரு. நீங்கள் விடுங்க அண்ணா அப்படிங்க. ஏய் மாமி ஏன் சும்மா விடுங்கிற அப்படிங்கிறாரு. பின்ன என்ன சொல்கிறதான், விடுங்கோ எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படிங்க. ஏண்டி வெளிநாடு வந்தாலே இந்த பாஷை மட்டும் உன்னை விட்டு போகவே போகாதா அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இதே ஒட்டிக்கிடுத்து அப்படிங்கிறீங்க. சரி அது உனக்கு ஒட்டிக்கிடுச்சு, நான் ஒன்று ஒட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்க. நீங்களும் விடுங்கோண்ணா அப்படிம்பிங்க. ஸோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் கண்ணத்தை கிட்ட வருவார், ஃபேஸ் கொண்டு வருவார். நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் தலையை அந்த பக்கம் தள்ளிக்க பின்னாடி பண்ணி போவீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்களை வந்து வாலில் பின் பண்ணுற மாதிரி நிற்க வைக்க, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜேகேவும் என்ன பண்ண போகிறேன்னா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களை கிஸ் பண்ண வர. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிப்பீங்க. போதுண்டியர் கண்ணை மூடிங்க, கம்பெனி அதுக்கு மேலே காட்டாது. ஸ்டோரி முடிஞ்சு. ஓகே டேஸ், ஸோ ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஒன் ஷாட் இல்லை என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். நான் கமெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன், சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க. அப்புறம் எவ்வளோ குட்டி ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது கோச்சிக்கல, உங்ககிட்ட நான் சத்தியமாக கோச்சிக்கல, ரிப்ளை பண்ண டைம் கிடைக்கல, அதனால தான். ஸோ கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ஒரு நாளைக்கு இதுக்காகவே உட்காந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வீடியோன்னு தான் தெரியல. அப்புறம் வேறு என்ன என்னென்னா அவ்வளோதான். ஸோ ஸ்டோரி முடிஞ்சு ஹாப்பி எண்டிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஆமாம், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்டோரிக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரியில் என்ன சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? வேறு என்ன? அவ்வளோதான், முடிஞ்சு. டாடா.